ஃபோலேட் டெஃபிஷியன்சி பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ வந்து இந்த அனிமிக்கை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அடுத்து மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் அல்லது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்னால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதே மாதிரி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி என்ன ரீசன்னால முடி கழியுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இந்த கூந்தல் தைலத்தையும் நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு முடி வளர்ச்சியும் அதிகமாகும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முடி நரைப்பதை வேகப்படுத்தக்கூடிய முக்கியமான 3 காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினாக வந்துட்டு முடி நரை அப்படின்றது வந்துட்டு வயதானதுக்கு அப்புறம் வர்றது கிடையாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வயசு பையனுக்கு கூட வந்து முடி நரைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் ஈவன் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முடி வந்து நரைச்சிருக்கு. அதுவும் ஆங்காங்கே மட்டும் நரைச்சி இல்லாமல் ஃபுல் ஹெட்டும் கூட நரைச்சிருக்கிறத பார்க்குறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம். அதாவது வந்து பரம்பரை காரணமாக அவங்க வீட்டில் வந்து அவங்களுடைய ஜெனட்டிக் ரீசனால அவங்க அப்பாக்கோ இல்லைனா வந்துட்டு அவங்களுடைய தாத்தாக்கோ இல்லை அவங்க பரம்பரையில் அவங்களுடைய மாமாக்கோ இந்த மாதிரி யாருக்காச்சும் வந்துட்டு இளநரை இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து முடி வந்துட்டு வேகமாக நரைக்கலாம். அடுத்து மெயினாக வந்து ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனிமிக் பிரச்சனைகள் இருக்கலாம், அப்படி இல்லைனா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைனா ஃபோலேட் டெஃபிஷியன்சி பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ வந்து இந்த அனிமிக்கை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த முடி நரைப்பது குறையும். அதே மாதிரி வந்துட்டு மெயினாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேர் தின்னிங் வந்து குறைஞ்சு ஹேர் க்ரோத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் அல்லது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்னால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேகமாக வந்து முடி கொட்டும். இப்போ ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டென்சிட்டி வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கும். ஹேர் வந்து நல்லாவே வளர்ந்தா கூட டென்சிட்டி ரொம்ப தின்னா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து ஹேர் லாஸும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து ஒரு சில ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது நம்மளுடைய ஆரோக்கியமான செல்லையே வந்து இன்னொரு செல் வந்து அட்டாக் பண்ணும்போது நம்மளுடைய பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சு நம்மளுக்கு ஹேர் லாஸ் வந்து அதிகமாகலாம். அடுத்து மெயினாக வந்து நம்மளுடைய பாடியில் வந்துட்டு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக இல்லைன்னா கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் க்ரோத் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி மெலனின் சிந்தசிஸ் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா கூட ஹேர் க்ரோத் வந்து நமக்கு வந்து குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் வந்து நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து குறையுது, அதாவது முடி வந்து உதிருது. ஸோ வந்து என்ன ரீசன்னால உதிருது அப்படின்றத பார்த்து அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு முடி உதிர்வை வந்து குறைக்கலாம். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் வந்துட்டு முடி வளர்கிறதுக்கு கூந்தல் தைலம் வந்து இருக்குது. அந்த கூந்தல் தைலத்தை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருதாணி இலை வந்து சிறிய அளவு எடுத்துக்கணும். அடுத்து வந்து தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 லிட்டர் எடுத்துக்கணும். அடுத்து பசும்பால் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கணும். இதற்கூட என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கணும். இந்த கோஷ்டத்தை மட்டும் பவுடர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து சிறு தீயாக அடுப்பேற்றணும். அதாவது வந்து ஃபுல் ஃப்ளேமாக வைக்காமல் கரெக்டாக வந்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா காய்ச்சி மணல் பதத்தில் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுட்டு இந்த கூந்தல் தைலத்தை தேய்க்கும் போது உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனை வந்து குறையும். அதே மாதிரி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி என்ன ரீசன்னால முடி கழியுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இந்த கூந்தல் தைலத்தையும் நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு முடி வளர்ச்சியும் அதிகமாகும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இந்த மாதிரி முடி உதிர்வு பிரச்சனைக்கு கேஷியமர்த் ஹேர் ஆயில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து என்டையராக வந்து குறையும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு முடி உதிர்வதற்கு முக்கியமான 3 காரணங்கள் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். அதற்கு கூந்தல் தைலம் என்ன வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் என்ன மாதிரி ஹேர் ஆயில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம்.
ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் வாரம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருப்பூரிலும், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அம்பத்தூரிலும், 31ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care.